இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் நிகழ்ச்சியிலே நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக திருவிடைக்கழி முருகனின் கோவிலை பற்றிய அபூர்வமான சில தகவல்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். இத்தலத்திலே முருகப்பெருமானின் சன்னதிக்கு பின்புறமாக, அதாவது கர்ப்ப கிரகத்தின் உள்ளேயே ஒரு ஸ்படிகலிங்கம் இருக்கிறது. இந்த ஸ்தலத்துடைய ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் பஞ்சமூர்த்திகளும் சுப்பிரமணியர் தான். இங்கு சர்வம் சுப்பிரமணியம், கௌமாரத்திற்காகவே ஏற்பட்ட கோவில். அறுவகை சமயம் என்று சொல்வாம். விநாயகப் பெருமானை வழிபடும் முறைக்கு காணாபத்தியம் என்று பெயர். முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு கௌமாரம் என்று பெயர். சிவ வழிபாட்டிற்கு சைவம் என்று பெயர். சூரியன் வழிபாட்டிற்கு சௌரம் என்று பெயர். திருமால் வழிபாட்டிற்கு வைஷ்ணவம் என்று பெயர். அம்பிகை வழிபாட்டிற்கு சாக்தம் என்று பெயர். சக்தியை வழிபடுவதால் அது சாக்தம் என்று பெயர். இந்த அறுவகை சமயங்களுக்கும் தனித்தனியாக கோவில்கள் இருக்கின்றன. முழுக்க முழுக்க எல்லாமே முருகப்பெருமானாக இருக்கின்ற ஒரு கோவில் பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் திருவிடைக்கழிக்குத்தான் செல்ல வேண்டும். இது கௌமாரத்திற்கென்றே தனிப்பட்ட முறையிலே ஏற்பட்ட ஒரு கோவில். இங்கு பஞ்சமூர்த்திகளுமே சுப்பிரமணியர் தான். நடராஜர், சந்திரசேகர், சோமாஸ்கந்தர், சண்டேஸ்வரர், இப்படி எல்லாமே முருகப்பெருமானாக காட்சியளிப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அபூர்வம். பிரதோஷ நாயகர் முதற்கொண்டு எல்லாமே இங்கே முருகன்தான். அதனால்தான் இந்த கோவிலை சர்வம் சுப்பிரமணியம் என்று சொல்கிறோம். குமாரதந்திரம் என்னும் நூலிலே விவரிக்கப்பட்டுள்ள சுப்பிரமணியம் என்னும் அந்த திருவுருவத்தை இத்தலத்திலே தான் தரிசிக்க முடியும். ஒரு முகம், இரு கரம் கொண்டு வலது கரத்தை அபயஹஸ்தமாகவும் இடது கரத்தை துடை மீதும் வைத்து சுப்பிரமணிய மூர்த்தமாகவே இங்கு முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். முருகப்பெருமானின் திருவுருவங்களிலே ஏராளமான வடிவங்கள் உண்டு. ஒரு திருமுகம், 4 கரங்கள், இருபுறமும் தேவியர், 6 திருமுகங்கள், 12 கரங்கள், மயில் மீது அமர்ந்த கோலம் என்றெல்லாம் பலவிதமான திருக்கோலங்களிலே முருகப்பெருமான் காட்சியளிப்பார். ஆனால் ஒரே ஒரு திருமுகம், 2 கரங்கள், மனித உருவிலே இருப்பது போன்ற இந்த வடிவத்திற்கு பெயர்தான் சுப்பிரமணிய மூர்த்தம் என்று பெயர். அந்த சுப்பிரமணிய மூர்த்தமாக இங்கே முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். சுப்பிரமணியன் என்னும் முருகப்பெருமானின் அந்த திருநாமத்தை முதலிலே தமிழ் இலக்கியத்திலே பயன்படுத்தியவர் சேந்தனார். அது இந்த தலத்திற்கு அவர் பாடியுள்ள 11 பாடல்களிலே வருகிறது. திருவிசைப்பாவிலே பாடப்பட்ட தலம். ஒரே ஒரு ஸ்படிகலிங்கம் மட்டும் இருக்கிறது. அதுதான் இத்தலத்திற்கு உரிய சிவமூர்த்தமாக கருதப்படுகிறது. இங்கே பாபநாச பெருமான் என்னும் திருநாமத்துடன் கர்ப்ப கிரகத்திற்கு உள்ளேயே ஒரு சிவமூர்த்தம் காணப்படுகிறது. ஆனால் அம்பிகை அகிலாண்ட நாயகிக்கு இங்கே சந்நிதி இல்லை. இவ்வூரிலிருந்து சற்று தொலைவிலே இருக்கின்ற தரங்கம்பாடியிலே உள்ள கோவிலிலே அந்த அகிலாண்ட நாயகி சன்னதி இருக்கிறது. இத்தலத்திலே முஜுகுந்த சக்கரவர்த்தி திருப்பணி செய்ததாக ஒரு தலபுராணம் கூறுகின்றது. முஜுகுந்த சக்கரவர்த்தி என்பவர் சோழ பரம்பரையிலே சக்கரவர்த்தியாக அவதரித்தவர். அவர் தனது முற்பிறவியிலே குரங்காக இருந்தார். அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, வில்வ மரத்து மேலே ஏறி உட்காந்து ராத்திரி பூரா வில்வத்தை பறித்து கீழே போட்டுட்டே இருந்தது. அந்த குரங்கை வேறு ஒரு கொடிய விலங்கு ஒன்று துரத்தி கொண்டு வந்தது. அந்த மிருகத்திடமிருந்து தப்பிப்பதற்காக மரத்தின் மீது ஏறிவிட்டது. ஏறியது வில்வ மரம் என்று குரங்குக்கு தெரியாது. மரத்தடியிலே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கிறது. அதுவும் அந்த குரங்கிற்கு என்ன தெரியும்? சிவனை தெரியுமா, திருமாலை தெரியுமா? அது மரத்தில் இருந்துட்டு தூக்கம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக வில்வத்தை பறித்து போட்டுக்கிட்டே இருந்ததான் கீழே. அன்றைக்கி சிவராத்திரி அதுவுமா தூங்காமல் விடிய கண் முழித்து சிவலிங்கத்துக்கு வில்வார்ச்சனை பண்ணதுனால காலையில் சிவபெருமான் காட்சி கொடுத்து அந்த குரங்குக்கு மோட்சம் கொடுத்துட்டார். மோட்சம் கொடுத்ததோடு மட்டுமில்லை, அடுத்த பிறவியிலே நீ சக்கரவர்த்தியாக பிறப்பாய் என்று ஒரு வரம் கொடுத்தார். உடனே அந்த குரங்கு ஒரு சின்ன விண்ணப்பம் பண்ணித்தான். தெரியாமல் பண்ண புண்ணியத்துக்கே எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரத்தை கொடுத்துட்டீங்க. இதோடைய பலனே தெரியாமல் தான் நான் பண்ணினேன். அதுக்கே இவ்வளோ பெரிய வரம் கொடுத்துட்டீங்க. ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள்,
நான் அடுத்த ஜென்மாவில் ஒரு சக்கர மனிதனாக பிறந்து ஒரு பெரிய நாட்டை ஆள்கின்ற சக்கரவர்த்தியாக விளங்கும் பொழுதும் தயவு செஞ்சு இந்த குரங்கு முகத்தோடவே நான் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு கர்வம் வராமல் இருக்கும். இல்லைன்னா ஆணவம் வந்துடும், நான் சக்கரவர்த்திங்கிற ஆணவம் வந்துடும். அதனால் குரங்கு முகத்துடன் மனிதனாக பிறந்து நீங்கள் கொடுத்த வரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற உடனே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சிவபெருமான் வரம் கொடுத்து மறைஞ்சிடுறார். அதுதான் மறுபிறவியில் முஜுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்து சோழ நாட்டை ஆண்டார்.